Hi friends, வணக்கம். Welcome back to Tamil Mithran. PS மித்ரன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிற SK15 படத்துடைய டைட்டில் தற்போது தெரிய வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் தற்போது ராஜேஷ் டைரக்ஷனில் மிஸ்டர் லோக்கல் படத்தை முடிச்சுட்டு ரவிக்குமார் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கிற SK14 சயின்ஸ் த்ரில்லர் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட 70% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த படத்துடைய ஃபைனல் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த படம் ஆரம்பித்த புதுசில் விஞ்ஞானி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சில ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த டைட்டில் பற்றி படக்குழு மறுப்பு எதுவும் தெரிவிக்கல. இந்த நிலையில் PS மித்ரன் டைரக்ஷனில் உருவாக இருக்கிற படத்துக்கு ஹீரோ அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறதா ரூமர்ஸ் வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் கூட இந்த டைட்டிலை வச்சு சில போஸ்டர்ஸும் வந்திருக்கு. இந்த டைட்டிலுக்கும் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருந்து எந்த விதமான மறுப்பும் இது வரைக்கும் வரல. சிவகார்த்திகேயன் நடித்த வேலைக்காரன், சீமராஜா, மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு வரிசையாக எல்லா படங்களுடைய டைட்டிலுமே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே தான் வெளியாகிட்டு இருக்கு. பெரும்பாலும் அதே டைட்டில் தான் படத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வகையில் SK15க்கும் ஹீரோ அப்படிங்கிற டைட்டில் இப்போ லீக் ஆகிருக்கு. இதுவும் உண்மையாக இருக்குமா இல்லை ரூமராகவே இருக்குமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொலிட்டிக்கல் த்ரில்லராக உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. தற்போது இந்த படத்துக்கான கம்போசிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. SK15 படத்துக்கான மியூசிக் வேலைகளை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாராமா யுவன். SK15 கம்போசிங் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு யுவன் ட்வீட் போட்டிருக்காரு. அத்தோட PS மித்ரன், யுவன் ரெண்டு பேருமே ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரியான பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் அர்ஜுன் நடிக்க இருக்காரு. அடுத்து இயக்குனர் பிரியதர்சன் அவர்களுடைய டாட்டர் கல்யாணி பிரியதர்சன் லேட்டஸ்டாக நாச்சியார் படத்தில் ஃபீமேல் லீட் ரோல் பண்ண இவானா இன்னொரு ஹீரோயினை ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.